மனதின் குரல்ன்ற இதில் பேசியிருக்காரு திரு நரேந்திர மோடி மாண்புமிகு இந்திய பிரதம மந்திரி அவர்கள். நாங்கள் வந்து பெண்களுக்கு நிறைய செய்கிறதுக்குன்னு 33% இடஒதுக்கீடு கொடுத்து இந்த டீலிமிட்டேஷன் மூலமாக, பட் தென்னிந்தியாவில் இருக்கிற, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டாலின் வந்து எதுவுமே செய்யவில்லை அப்படின்ற மாதிரி. அதுக்கு நம்ம பெண்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் எவ்வளோ அழகாக கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்கன்றத பின்னாடி வர வீடியோ பாருங்கள், நல்லா கிளியராக புரியும் உங்களுக்கு ஏன் அதை பண்ணாங்க, எப்போ வந்து 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆச்சு, அந்த அமெண்ட்மெண்ட் எப்போ பாஸ் ஆச்சு, பாஸ் ஆனதை வச்சு ஏதோ சொல்லுவாங்களே நீலக்கண்ணீர் வடிக்கிறாரு மோடி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் வீடியோ. நேற்று நியூஸ் பாத்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு அழகா பேசினாங்க. உமன் ரிசர்வேஷனை கேன்சல் பண்ணிட்டாங்க, எல்லாருக்கிட்டையும் நாங்க மன்னிப்பு கேட்கிறோம், நாங்க பெண்களுக்கு வந்து உரிமை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா மத்தவங்க யாருமே அதை புரிஞ்சுக்கல. சரி, இங்க உமன் ரிசர்வேஷன்ங்கிறது ஒரு ட்ரம்ப் கார்டு தான், அது கூட கொஞ்சம் சாஃப்டான வார்த்தை தான், ஒரு கவர் அப் தான், ஒரு பைட். சோ உமன் ரிசர்வேஷனுக்கு உள்ள என்ன நடக்குதுன்னா டீலிமிட்டேஷன். இந்த உமன் ரிசர்வேஷன் பில் இப்ப கேன்சல் ஆகலங்க, இது ஏற்கனவே 2023 பாஸ் ஆயிடுச்சு. 2023 முன்னாடி 96 ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே இப்படி கொண்டு வரணும், பெண்களுக்கு 33% கொண்டு வரணுங்கிற ஒரு டாக் வந்துச்சு. 23ல அந்த பில்ல பாஸும் பண்ணிட்டாங்க, 2 ஹவுஸ்லயும் பாஸ் பண்ணிட்டாங்க. இம்ப்ளிமெண்டேஷன் மட்டும் தான் பெண்டிங். ஏன்னா அதை பாஸ் பண்ணும்போதே இந்த கவர்மெண்ட் ஒரு செக் மார்க் வச்சிருந்துச்சு, என்னன்னா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா அடுத்த சென்சஸ் எடுக்கணும், அந்த சென்சஸ் பேஸ் பண்ணி டீலிமிட்டேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் சீட்ஸ் அலோகேட் பண்றாங்கல்ல, அதுல 33% பெண்களுக்கு கொடுக்கணும்னு போட்டிருந்தாங்க. சரியா? இப்போ 33% நீங்க கொடுக்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா இருக்கிற சீட்ஸ்லயே கொடுக்க வேண்டியதானே. அது என்ன, நீங்க டீலிமிட்டேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுல 33% கொடுக்கும். எல்லாரும் உமன்ஸ் ரிசர்வேஷன் பத்தி பேசுறாங்க, ஆனா உங்களுக்கு தெரியுமா இட் ஹஸ் ஆல்ரெடி பீன் பாஸ்ட் இன் 2023. உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு, இதுக்குள்ளே ஒரு பொலிட்டிக்கல் மூவ் இருந்துச்சு, அது ஒரு லீடர் ஸ்டாப் பண்ணாரு. டீலிமிட்டேஷன் இஷ்யூ விமன்ஸ் ரிசர்வேஷன் கூட லிங்க் பண்ணிட்டு நிறைய பேரு இது ரிஃபார்ம் மாதிரி பார்த்தாங்க. ஆனா தமிழ்நாடு சிஎம் ஸ்டாலின் என்ன பார்த்தாருன்னா, இது தமிழ்நாடு மாதிரி சதர்ன் ஸ்டேட்ஸோட பொலிட்டிக்கல் பவர் குறைக்கிறதுக்கு ஒரு அட்டெம்ப்ட். ஸோ சிஎம் ஸ்டாலின் சைலண்டா இருக்கலையே, ஸ்ட்ரெயிட்டா சென்டர் கிட்ட போனாங்க, கன்சல்ட் பண்ணாம புல்டோஸ் பண்ணக்கூடாது, இன்னும் முக்கியம் என்ன நேரட்டிவே சேஞ்ச் பண்ணாங்க. அவர் சொன்ன பாயிண்ட் ஒரு ரொம்ப சிம்பிள், விமென்ஸ் ரிசர்வேஷன் ஆல்ரெடி பாஸ் பண்ணியாச்சு, ஆனா அது கவரை யூஸ் பண்ணிட்டு பொலிட்டிக்கல் பவர் ஷிஃப்ட் பண்றதுக்கு இதுக்கு பிளான் பண்றீங்க. ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுக்கலையே, ஸ்டாலின் இது நேஷனல் இஷ்யூ மாதிரி ரேஸ் பண்ணாங்க. இல்ல சவுத் லீடர்ஸ் யுனைட் பண்ணிட்டு, ஆப்போசிஷன் எல்லாம் யுனைட் பண்ணிட்டு, ஈவன் ராகுல் காந்தி கூட ரீச் அவுட் பண்ணிட்டு ஸ்ட்ராங்கா ஃப்ரண்ட் பில்ட் பண்ணணும் அப்படி சொன்னாங்க. இது சிம்பாலிக் இல்ல, டைரக்டா ப்ரொடெஸ்ட்க்கு போய் பில் காப்பீஸ் பர்ன் பண்ணாங்க, ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் கொடுத்து